Have you heard about vitiligo? Vitiligo is basically the cells, melanocytes வந்து அங்க இல்ல, or it's not producing enough pigment for the skin. இப்போ இந்த மாதிரி சின்ன ஸ்காரா இருந்துச்சுன்னா அந்த பியர்ட் ஹேரை எடுத்து முஸ்டாஷ் வைக்கலாம். இட்ஸ் லைக் டு மேட்ச் ஆகும். இப்போ ஐப்ரோவில் ஏதாவது கட்டாய் ஹேர் போயிருக்குன்னா we can take and keep some hairs on the eyebrows. and சில பேருக்கு ஐப்ரோவே கம்மியாகும் போது we can do this hair transplant. They just take skin from another area and the skin இருக்க melanocytes they'll transfer to this area. ரொம்ப நிறைய பெரிய ஏரியா முஸ்டாஷ் தாடி எதுவுமே இல்லைன்னா then we'll have to take scalp hair again. but then scalp hair ஓட texture வேற இருக்கும், beard hair ஓட texture வேற இருக்கும். hair transplants done in non-scalp areas, அதாவது ஸ்கேல்ப்ல இல்லாம மற்ற ஏரியால பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா காமனா we can do it for mustache or we can do it for scars. for example, இப்போ ஐப்ரோல ஏதாவது கட்டாய் ஹேர் போயிருக்குன்னா we can take and keep some hairs on the eyebrows. and சில பேருக்கு ஐப்ரோவே கம்மியாகும் போது we can do this hair transplant. அதே மாதிரி we can do it for இப்போ முஸ்டாஷ் ஏரியால வந்து ஒரு ஸ்கார் இருக்குன்னா we can do. particularly இப்போ பார்த்தீங்கன்னா இந்த cleft லிப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சின்ன குழந்தை பிறக்கும் போதே வந்து லிப்பு கட்டாகி இருக்கும், அப்புறம் அது வந்து சர்ஜரி பண்ணி இது பண்ணுவாங்க. பட் சர்ஜரி பண்ணும் போது அங்கே ஸ்கார் இருக்க தான் செய்யும். அது ஒரு மெயில் பேஷண்டாக இருந்தால் அந்த ஸ்காரில் முடி வளராது. ஸோ ஸ்காரில் வந்து முடி இருக்காது. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்காரில் வந்து we can keep some hair. இப்போ இந்த மாதிரி சின்ன ஸ்காரா இருந்துச்சுன்னா அந்த பியர்ட் ஹேரை எடுத்து முஸ்டாஷ் வைக்கலாம். இட்ஸ் லைக் டு மேட்ச் ஆகும். ஸோ தட் கிவ்ஸ் even good result. இப்போ ரொம்ப நிறைய பெரிய ஏரியா முஸ்டாஷ் தாடி எதுவுமே இல்லைன்னா then we'll have to take scalp hair again. but then scalp hair ஓட texture வேற இருக்கும், beard hair ஓட texture வேற இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஐ வுட் சே லைக் ரீப்ளேஸ் வித் லைக். அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐப்ரோவில் வந்து வைக்கிறது இட் should be very fine hair. ஸோ அதுக்கு வந்து we generally don't take hair in the thick area of the scalp. we have to take it in very low down. அங்கே thin hairs இருக்கு இல்லையா, very small punch வச்சு we have to take. that will give a better result. So these are the other areas which we use. And there is one more interesting thing which we can use hair transplant for, particularly in the area where there is hair. Have you heard about vitiligo? Vitiligo is basically it's a skin வந்து பார்த்தீங்கன்னா that pigment, அதாவது the cells, melanocytes வந்து அங்கே இல்லை, or it's not producing enough pigment for the skin. அதான் you get that white color, இந்த வெள்ளையா மாறிட்டே இருக்கும் skin. ஸோ அது விட்டிலிகோன்னு சொல்லுவோம். அந்த விட்டிலிகோ வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கலாக தான் ட்ரீட் பண்ணும். You should consult a good dermatologist and they will treat it medically and they make it stable so that அது எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்குது. சில பேருக்கு அதுவாக ரிவர்ஸ் ஆகும், சில பேருக்கு ரிவர்ஸ் ஆகாமல் அந்த செல்ஸ் இல்லாதனால ரிவர்ஸ் ஆகாமல் அந்த ஒயிட் பேட்ச் எப்பயுமே இருக்கும். அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னே இது என்னமோ வெள்ளை கலர், even though it is not infective, even though it's not going to create any problem, I think people also should change the mindset about it. Vitiligo is not infective, correct? But then ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்கும். Say for an example, a male patient comes, அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு vitiligo patch இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தாடி இருக்கிற இடம், ரைட்? இப்போ ஆல்வேஸ் when you are taking a hair, அந்த ஹேரில் வந்து இட் இஸ் a black hair. அந்த black hairல there is a lot of these cells which produce this black pigment. இப்போ அந்த ஹேரை எடுத்து if I keep it in a vitiligo patch, ஹேர்லேருந்து வர cells can go and it can cause vitiligo வந்து it can cause that color difference. Color it can change that vitiligo. So we can do it for that. ஸோ அதே மாதிரி காலில் தான் வந்துச்சுனாலும் we can do it. ஹேர் பேரிங் ஏரியாவில், நான் ஹேர் பேரிங் ஏரியாலையும் பண்ணலாம். பட் அது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லேசர் பண்ணி அந்த ஹேரை டிஸ்ட்ராய் பண்ணும். So that is one way. இப்போ பிஃபோர் இப்போ இன்னொன்று என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விட்டிலிகோக்கு they just take skin from another area. அந்த ஸ்கின்ல இருக்க melanocytes they'll transfer to this area. ஸோ அது வந்து டைரக்டா ஸ்கின் கிராஃப்ட் மாதிரி போடலாம், இல்லை melanocyte transferன்னு செல்ஸை மட்டும் எடுத்து போடலாம். That is one way that is always being done. But hair is also something which we can use.